உம் கை பிடிச்சு நடக்க, உம் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. கண்மணியை கீழ் நிகழ்ச்சி மூலமாக வாலிபர்களாகி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு ஆண்டவர் அறியாத புறஜாதி குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஆனால் சிறு வயதுலேருந்தே ரொம்ப பக்தியான ஒரு பெண்ணாக வளர்க்கப்பட்டேன். நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது வாலிப பிராயத்தில் டீனேஜ் டைமில் நான் ரொம்ப யூஸ்வலாக டீனேஜ் எப்படி இருப்பாங்க, அது போல் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும், ஏன்னா நமக்குள்ள ஒரு தேடல் எப்பொழுதுமே இருக்கும். அதே போல் தான் நானும் உலக பிரகாரமான ஃப்ரெண்ட்ஸோட அன்புக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப எப்படி சொல்கிறது, +1 படிக்கிறப்ப அவங்க கூட எப்போ கிளாஸ் டைம் முடிஞ்ச உடனே அவங்க கூட பேசுறது, லன்ச் டைமில் அப்படியே தான் இருந்துகிட்ருப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இயேசுவை பற்றி ரொம்ப தெரியாது. ஜீசஸ்னா அவர் கிறிஸ்தவரோட கடவுள், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அப்படி இருந்த எனக்கு 16 வயசாக இருக்கும்போது அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கும்போது ஏசப்பா அவங்க சிலுவை காட்சியை காமிச்சாங்க எனக்கு. அப்போ ரொம்ப தனிமையில், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேறு குரூப் எடுத்துனால, நான் வேறு குரூப் எடுத்தேன்னா தனிமையாக உணர்ந்தேன் நான். அந்த டைமில் ஏசப்பா இப்படி அவருடைய 2 கரத்தையும் விரித்து ஆண்டவர் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஏசப்பா மேலே அவருடைய ரத்தம் வடிந்தது. அப்போ ஏசப்பா அந்த சிலுவை காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அழிந்து போகிற இந்த மனுஷங்க மேலே இவ்வளோ அன்பு வச்சிருக்கே, இங்கே பாரு, உனக்காக என் உயிரையே கொடுத்துருக்கேன், என்னை நேசிக்க மாட்டாயா அப்படின்னு ஏசப்பா கேட்டாங்க. அப்படி கேட்ட மாத்திரத்தில் என் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீராக வடிந்தது. ஏன்னா அவ்வளோ தூரம் ஆண்டவர் அந்த நேரத்தில், ஏன்னா அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருந்த இருதயத்தில் ஆண்டவர் அவருடைய அன்பை எனக்குள்ள ஊற்றுனது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த அன்புக்கு ஈடு இணையான எந்த அன்பையும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்த இயேசு கிறிஸ்து ஏசப்பாவோட அன்புக்கு கம்பேரே பண்ண முடியாது. அதனால அந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மனுஷனுக்கு பின்னாடி ஆண்டவர் என்னை ஓட வைக்கல. அந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு பின்னாடி, அவரோட அன்புக்காக தான், அவருடைய அன்பை ஊற்றினால மற்றவங்களுக்கு பின்னாடி நான் போகலை. கர்த்தருக்கு பின்னாடி மட்டும் அவருடைய அன்பு. ஒரு வசனம் சொல்லுகிறது, என்னை இழுத்து கொள்ளும், அப்பொழுது உமக்கு பின்பாக ஓடி வருவோம் அப்படின்னு. இழுத்து கொள்ளும்னு ஒருத்தரை தான் ஒரு மேல் இருக்கும், ஆனால் உமக்கு பின்பாக ஓடி வருவோம். அதே போல் என்ன ஒருத்தரை ஆண்டவர் இழுத்து கொண்டாங்க. நம்மளை இழுத்து கொள்ளும் போது நம்ம ஓடி வருவோம். ஏன்னா அவரை பற்றி நான் இயேசுவை பற்றியோட அன்பை பற்றி நான் மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு தேடல் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், அதை தேடி தான் எல்லாரும் ஓடுறாங்க, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு இயேசு அவருடைய அன்பை எனக்குள்ளே ஊற்றி அதை நிறைவு செய்தனால, அந்த அன்பு என் இருதயத்தை நிறைத்தனால மித்த எந்த குறைவானதையும் தேடி நான் போகலை அதுக்கப்புறம். அந்த மாதிரி ஆண்டவர் அற்புதமாக, அது அவ்வளோ பெரிய கிருபைன்னு நான் சொல்லுவேன். அந்த கிருபை, தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு, அந்த கிருபைக்காக நன்றி. ஆனால் அதே நேரத்தில் வாலிப பிரயாத்தில் நான் இயேசுவை அறிந்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன், அவரை நேசராக நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஏசப்பா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆத்ம மனவாரனா வெளிப்பட்டாங்க. அதே போல் ஆனால் நிறைய உபத்திரவங்கள் இருந்தது. ஆனாலும் சில காரியங்களினால நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அதாவது கர்த்தரை நம்ம நேசிக்கிறோன்னா நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. நீ என்னை நேசிக்கிறேன்னா, யோவான்ல ஆண்டவர் சொல்லி, நீ நேசிக்கிறேன்னா கற்பனைகளை கைக்கொள், என்னை நேசிக்கிறேன்னா அப்படின்னா ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா என்கிட்ட கேட்டதே, நீ என்னை நேசிக்கிறையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒவ்வொரு உபத்திரவங்கள் வழியாக போகிறப்பே நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், இப்பொழுதும் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்,
இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. ஆனா அதே நேரத்துல சத்தியம் அதுக்கப்புறம் தினந்தோறும் தரிசனம் கொடுத்த ஆண்டவர் நடத்தல. வேத வசனத்தின்படி வேதத்தை வாசிக்கும் போது அதன் மூலமா தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாங்க. அதன் மூலமா தான் ஆண்டவர் நம்ம நடத்துவாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில வாலிப பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், என்னுடைய வாலிப பிராயத்துல நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட போதும், தெரிந்து கொண்ட போதும், ஆண்டவருக்கு சில காரியத்துல நான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு எனக்கு தெரியல. வசனம் ஆண்டவர் சொல்றாரு, அதனால தான் என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள். அறியாம இருக்கிற காரியத்தை ஏதோ அறியாம இருக்கோம், சத்தியத்தை அறியாம இருக்கிறனால. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும். அறிந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். அப்ப சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது நம்ம நிறைய நேரத்துல மாட்டிக்கொள்ளுகிறோம். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறது, நம்ம மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தருக்கு பயப்படுகிறனா உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆனா எனக்கு இந்த 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல 14 வசனம் வாசித்தோம்னா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இது ஆண்டவருடைய சத்தியம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்படின்னு நீங்க பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்ட எல்லாம் நீங்க வாலிப பிள்ளைங்க எல்லாருமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளதான் ஆண்டவர் வாசம் செய்யறாரு. அப்படி நமக்குள்ள வாசம் செய்யும் போது முக்கியமான இந்த வாலிப பிரயாத்துல இருக்கிற உங்களுக்கு சொல்றேன், இல்ல சிலவங்க திருமண வயதுல இருக்கலாம், திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசி ஆண்டுடைய வார்த்தைங்க சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்ப அவிசுவாசி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கிடையாது. இப்ப நீங்க பாக்குறீங்க இந்த இடம் வெளிச்சமா இருக்கு, அதே நேரத்துல இது ஆஃப் பண்ணா அது இருட்டாயிரும். ஆனா லைட்டு போட்டா இருள் போயிரும், இருள் இருந்தா லைட் அந்த இடத்துல இருக்காது. அப்ப ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதே போலதான் எந்த அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு சம்பந்தம் இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்காது. அதனால ஒரு ஆலோசனையா தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சொல்றேன், வாலிப பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு, நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, ஆண்டவரிடத்துல உங்க திருமண காரியத்தை குறித்து நீங்க காத்திருக்கணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ளணும். உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் அவருக்கு பிரியம். அப்ப கர்த்தருடைய சித்தத்துக்கு இந்த வாலிப பிராயத்துல நம்ம காத்திருந்து ஆண்டோடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஏற்ற துணை கர்த்தர் தருகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். முக்கியமாக அவிசுவாசியுடனே விசுவாசிக்க, ஏன்னா அந்த சத்தியம் எனக்கு தெரியாதனால நான் வாழ்க்கையில எவ்வளோ ஆண்டவருக்காக என்னால வாழ்வது ஈஸியா இருந்தது கிடையாது. எவ்வளோ ஆண்டவரை நம்ம எதிர்ப்பு, நம்மளால ஆண்டவரை விடுதலை ஆராதிக்க முடியாது, சபைக்கு போக முடியாது, பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம வளர்க்க முடியாது. ஆனா கர்த்தர் கிருபையா அதையும் நமக்கு இறங்குறார். ஆனா அந்த கடினமான பாதைக்கு நம்ம போக தேவையில்லை. ஆண்டவர் எப்படியாவது நம்ம போனாலும் திருப்பி நம்மளை ஆண்டவர் கூட்டிட்டு வர அவர் வல்லமையுள்ளவர் அறிவிக்கிறார். இருந்தாலும் நம்ம காலத்தையும் நேரத்தையும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இழந்து போன காலங்கள், அப்புறம் கர்த்தருக்காக செய்ய வேண்டியதை செய்ய முடியாம பல வருடங்கள் காத்திருந்து ஆண்டவர் திருப்பி, அதனாலதான் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின போது அவங்க கடந்து போக வேண்டிய அந்த 40 வருஷம் கடந்து போனாங்க. அது ஆனா நாட்கள் தான். சில நாட்கள்ல கடந்து போக வேண்டிய அந்த வனாந்திரத்தை ஆண்டவர் 40 வருஷம் கடந்து போக வச்சார். ஏன்னா அவங்க கீழ்ப்படியாமையினால, அவங்களுடைய இருதய கடினத்தினால கர்த்தர் அவங்கள அத்தனை வருஷம் அவங்க காத்திருக்க வேண்டி இருந்துச்சு. அவங்க கீழ்ப்படியாமையினாலே அநேகர் அழிந்து போனார்கள். அவங்களால கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம கீழ்ப்படியாமையோ இல்ல ஒருவேளை சத்தியத்தை நம்ம அறியாமலோ இருந்தோம்னா, சத்தியத்தை அறியாமல் இருக்கும்போது அந்த அறியாமையினாலையும் நம்ம காலங்கள், அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. வேற எதுனாலையும் கிடையாது, பாவத்தினால இல்ல. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. ஆனா நம்முடைய அறியாமையினால. அதனால ஆண்டுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு, வாலிபர்களாகி உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுங்கிற பார்த்து அறிந்து
பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நம்ம ஜெபத்துல காத்திருந்து வேத வசனத்தின் மூலமா கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு நம்ம நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது, வாழ்க்கையை நம்ம சூஸ் பண்ணும்போது, ஏன்னா ஆண்டவர் எப்பொழுதுமே நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூஸ் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் எதையும் நம்ம கிட்ட துணிக்க மாட்டாங்க ஆண்டவர். நமக்கு ஃப்ரீ வில் குடுத்துருக்குறாங்க ஆண்டவர். அதனால நம்ம வந்து ஆண்டவர் நம்மள ஒரு ரோபோட்டா படைக்கல. ரோபோட்னா என்னனாலும் பட்டன் பிரஸ் பண்ணா அது அவன் என்ன ப்ரோகிராம் பண்ணி வச்சிருக்காங்களோ அது பண்ணும். ஆனா ஆண்டவர் நம்மள படைக்கும்போது ஒரு ரோபோட்டா படைக்கல. நமக்கு ஃப்ரீ வில் குடுத்தனால தான் ஆதாமுக்கு நன்மை, தீமை சூஸ் பண்ற சாய்ஸ். அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலும் எல்லா காரியத்திலும் படிப்பா இருக்கட்டும், நீங்க படிக்கிற படிப்பா இருக்கட்டும், நீங்க செலக்ட் பண்ற கோர்ஸா இருக்கட்டும், நீங்க செலக்ட் பண்ற ஜாபா இருக்கட்டும், நீங்க செலக்ட் பண்ற லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட அவருடைய சித்தத்தை செய்யும்போது உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அதே போல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது லூக்கா 15வது அதிகாரத்துல 4வது வசனம், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வந்து இங்க சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைகளாகி உங்க எல்லாருக்கும் எவ்வளோ வந்து இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேர் வந்து இந்த நேரத்துல நீங்க வாலிப பிள்ளைங்க வந்து எத்தனையோ காரியத்துல வந்து இயேசுவை அறியாமல் நீங்க இருக்கலாம், இல்ல எத்தனையோ பாவ பழக்க வழக்கங்கள்ல நீங்க மாட்டியிருக்கலாம், இல்ல எத்தனையோ விதமான இந்த உலகத்துல இப்ப எத்தனையோ விதமான அடிக்ஷன்ஸ் இருக்கு. எவ்வளோ சிலவங்க ஃபோனுக்கு அடிக்டா இருக்காங்க, சிலவங்க வந்து அப்படியே சினிமாக்கு அடிக்ஷனா இருக்காங்க, சிலவங்க ஸ்போர்ட்ஸுக்கு அடிக்ஷனா இருக்காங்க. இல்ல நான் நான் சாட்சியை சொன்ன போது மனுஷங்களுடைய அன்புக்கு அது தவறான அன்பாக இருக்கலாம், இல்ல உண்மையான அன்பாக இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் ஏதோ ஒண்ணுக்குள்ள சிக்கிட்டு இருக்கலாம். நீங்க வாலிப பிள்ளையால நீங்க இப்ப இதை பாக்குற நீங்க வந்து இங்க ஆண்டோடைய வார்த்தை இயேசு என்ன சொல்றாங்கன்னா, 99 ஆடு வந்து விட்டாலும் இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி ஆண்டவர் வர்றாங்க. அந்த ஒரு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லுகிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை இயேசுவை பற்றி இது வரைக்கும் கேள்விப்படாம நீங்க இருக்கலாம். ஆனா வந்து இயேசு கிறிஸ்துனா யாரு அப்படின்னு தெரியல, அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியல, அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க எவ்வளோ பெரிய பாவ பழக்கத்துல நீங்க ஒருவேளை அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, இல்ல அது விபச்சாரமா கூட இருக்கலாம், இல்ல என்ன எவ்வளோ பெரிய எத்தனையோ சிறைச்சாலையில போய் இன்றைக்கு ஆண்டவரை பத்தி சொல்றாங்க, எவ்வளோ உலக பிரகாரமான எவ்வளோ பெரிய கொலைக்காரனா இருந்தாலும் சரி, 100 கொலை பண்ணிருக்கவனா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும்போது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை சொல்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்போது அவருடைய ரத்தம் நீங்க எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அவரிடத்தில் வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்க விசுவாசம் வைக்கும் போது அந்த ரத்தம் உங்க பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பும் போது இயேசு கிறிஸ்து உங்களை நீங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் தன்னிடத்தில் வருகிறவர்களை ஒரு நாளும் புறமே தள்ளுகிறவர் அல்ல அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நீங்க ஒருவேளை சிறு பிள்ளையா கூட இருக்கலாம், ஒருவேளை வாலிப பிள்ளையா இல்லாம கூட அதற்கு முன்பாகவே கூட சில பாவங்கள் சில ஏதோ மனுஷங்களுடைய என்ன எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட வாங்க. இன்றைக்கு ஏசப்பா எப்படி எனக்கு வந்து இரு கரத்தை விரித்து நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன்னு சொன்னது போல நீங்க இன்றைக்கு ஏசப்பா தன்னுடைய இரு கரத்தை நீட்டி உங்களை கூப்பிடுறாரு. நீ என்னிடத்துல வா மகளே, நீ என்னிடத்துல வா மகனே, நான் உனக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? ஒருவேளை உங்க குடும்பத்துல கடன் பாரமா இருக்கலாம், இல்ல அம்மா அப்பா கடன்ல மாட்டிருக்கலாம், இல்ல கூட பிறந்தவங்களுடைய பிரச்சனையா இருக்கலாம். எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்க, என்கிட்ட வாங்க, அது போதும். அப்படியே எப்படி இருக்கீங்களோ அப்படியே வாங்க. அப்படியே நீங்க வரும்போது
நம்ம ஐயோ நான் வந்து என் பாவத்தை எப்படி விட்டுட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட வர முடியும், அப்படி இல்லை. அவர் பரிசுத்தமான தெய்வம் தான், அவர் பரிசுத்தர் தான். ஓயாது தேவதூதர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அவரை ஆராதிக்கிறாங்க பரலோகத்துல. ஆனா அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் நீங்க எப்படி இருக்கீங்களோ, ஆனா அதான் ஆண்டவர் சொல்றாரு, நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவனுக்கு தேவை கிடையாது. அது போல நீதிமானுக்காக ஆண்டவர் வரல, பாவிக்காக தான் ஆண்டவர் உலகத்துல வந்தாங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவிகளை நேசிக்கிறவர், ஆனா பாவத்தை வெறுக்கிறவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்ற ஆண்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க வாலிப பிள்ளைங்களா இருக்கிற நீங்க எப்படிப்பட்ட பாவ பழக்கத்துல அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, அப்படியே இயேசுகிட்ட எந்திரிச்சு வாங்க. அப்படியே நீங்க வரும்போது அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம், எனக்கு அந்த சிலுவை காட்சியை காமிச்சு அந்த ரத்தத்தை எனக்கு ஆண்டவர் காமிச்சாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒழுகுன ரத்தம். அந்த ரத்தம் உங்களுடைய பாவத்தை, எப்படிப்பட்ட பாவக்கரையா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அதை கழுவி உங்களை சுத்திகரிக்கும். அவரிடத்தில் வரும்போது யோவான் 3:16 சொல்றது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் நீதிமானிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லல, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவிகளா இருக்கிற எல்லாரையும் அவர் நேசித்தனாலதான் தேவன் அவரை இயேசு கிறிஸ்து தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வசனம் சொல்லுகிறது. நீதிமானிடத்தில் அன்பு கூர்ந்தார், பரிசுத்தர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு மனுஷனுக்கு கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும், நீங்க இப்ப வாலிப பிள்ளைங்களா இருக்கீங்க, ஆனா இப்பொழுதே நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்டீங்கன்னா மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த கொண்டாட்டம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரதானமா முக்கியமா இருக்கிற அந்த வாலிப பிராயத்தை நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கும்போது, உண்மையான தெய்வத்தை தெரிந்து கொள்ளும் போது, அவரை நேசித்து அவருக்காக வாழும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆண்டவர். ஏன்னா நிறைய அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம காலங்கள் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எந்த இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும், அந்த மூச்சு நிக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மளை தேடி உங்களை தேடி அவர் வந்து கொண்டேதான் இருப்பார். யாரையாவது ஆண்டவர் அனுப்புவாங்க, யார் மூலமாவது பேசுவாங்க. இந்த 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 கண்மணியை கேளுங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா கூட ஆண்டவர் உங்களை கூப்பிடுறாங்க, உங்களோட கூட பேசுவாங்க. எப்படினாலும் ஆண்டவர் பேசுவாங்க. அது ரோமர் 1 சொல்லுது, இயற்கையின் மூலமா கூட யாரும் சொல்ல முடியாது, நான் ஆண்டவரை பத்தி தெரியல, எனக்கு சுவிசேஷம் சொல்லப்படலைன்னு ரோமர் 1 படி நம்மளுடைய மனசாட்சி, அந்த மனசாட்சின்னு ஒண்ணு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்றவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல நமக்கு மனச்சாட்சியும் எல்லா மனுஷங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் போது நீங்களுடைய அன்பை அறிந்து கொண்டு அவரிடத்துல அப்படியே வரும்போது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து உங்களை அப்படி பரிசுத்தமா மாத்திரும், புதுசா மாத்திரும். அப்படி ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப நல்ல பிள்ளை, நான்லாம் எந்த பாவமும் செய்யல, எனக்கெல்லாம் இயேசு தேவையில்லை, நான் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா படிக்கிறேன், எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எதுக்கு இயேசு தேவை அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, ஏசப்பா எல்லாருக்கும் அவர் தேவை. ஏன்னா எல்லா மனுஷங்களும் குறைவுள்ளவர்கள், நம்மளால இல்ல, ஆதாம் செய்த பாவத்தினால நம்ம எல்லாருமே பிறக்கும் போது பாவிகளா தான் பிறந்தோம். அப்படி எப்ப நான் ஒரு பாவின்னு நம்ம அந்த உணர்வு அடைந்து, பாவ உணர்வு அடைந்து, இல்ல நான் நம்ம நல்லா இருக்கேன், நான் பெர்ஃபெக்ட், நான் எந்த பாவமும் செய்யல அப்படின்னு உலகத்துல யாரும் சொல்ல முடியாது. ரொம்ப பரிசுத்தமா வாழ்றவங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கவங்க கூட இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒருவனும், என்னாலே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல போக முடியாது. நம்ம இந்த உலகத்துல நல்ல காரியங்கள் செஞ்சு, ஒருவேளை நான் இவ்வளோ நல்லா சேரிட்டி பண்ணியிருக்கேன், இவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், அத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், அத்தனை பேருக்கு நான் ஏழைகளுக்கு உடை வாங்கி கொடுத்துருக்கிறேன், நம்ம என்ன வேணா சொல்லலாம். ஆனா இயேசு இல்லாத வாழ்க்கை, இயேசு இல்லாத ஆவி, இயேசு இல்லாத இருதயம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படாத ஆத்துமா ஒரு நாளும் அவரிடத்துல பிதாவின் இடத்துல போக முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்டவர்
நம்மளுடைய பிதாவினிடத்தில் நம்ம இழந்து போன உறவை புதுப்பிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாங்க. அப்ப அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஒரு உறவு. ஒருவேளை உலகத்துல உங்களுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, கூட பிறந்தவங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்கிறனால அந்த அன்பை பற்றி நம்ம அறியாமல் இருக்கலாம். ஆனா எல்லாரை காட்டிலும் ஒரு ஜீவனுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாங்க. அந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம அறிந்து கொள்ளும் போது, எல்லாம் நமக்கு இருக்கும் போதும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்லும் போது, இதன் மூலமா நீங்க கேள்விப்படும் போது அந்த அன்பை நீங்க அறிந்து கொண்டு, அந்த உங்க அப்பாவிட்ட உங்க அம்மா கிட்ட நீங்க பேசுற மாதிரி அந்த ஏசப்பா கிட்டயும் நீங்க பேசும்போது உங்க வாழ்க்கை வந்து இன்னும் சந்தோஷமா, இன்னும் மகிழ்ச்சியா, இன்னும் பிரகாசமா, இன்னும் இன்னும் வந்து ரொம்ப மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் போது, இன்னும் நல்லது செய்யும் போது, அது பரலோகத்துல வந்து உங்களுக்கு வந்து அது என்ன செய்யும், அதோடைய பலன் உண்டாயிருக்கும். ஆனா இயேசுவை இல்லாமல் நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்ம அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அவராலே அன்றி வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லைன்னு போட்டிருக்கு. அதனாலதான் ஏசப்பா இங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு ஆட்டுக்குட்டி என்ன ஆட்டுக்குட்டி, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இப்ப நீங்க மனம் நீங்க சொல்லலாம், நான் எதுக்கு மனம் திரும்பணும், நான் என்ன பாவம் செஞ்சேன் மனம் திரும்புகிறதுக்கு. இங்க போட்டிருக்குது மனம் திரும்புகிறது அப்படிங்கிறது நம்ம ஆண்டவர் தேவையில்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்கு பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மரித்தார். அந்த பரிகாரி எனக்கு தேவையில்லை. அந்த பாவத்துக்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்து பரிகாரியாகிய சிலுவையில மரித்தார். அந்த பரிகாரம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சுவை வேண்டாம் என்று நம்ம சொல்லும் போதுதான் பிதாவினிடத்தில் போக முடியாம அந்த அந்த ஆண்டவர் இல்லாத இடத்துக்கு நம்ம போகிறோம். ஆனா அதே நேரத்துல அந்த மனம் திரும்புறது அப்படிங்கிறது எனக்கு ஆண்டவர் தேவை, எனக்கு இயேசு தேவை, நான் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி அந்த மனம் திரும்புதல். அப்ப இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று அறியாமல் இருக்கிறது தான் பாவம். நம்ம செஞ்ச எல்லா பாவங்களை விட இயேசு கிறிஸ்து, நம்ம வந்து ஒருவேளை பொய் சொல்லியிருக்கலாம், திருடி இருக்கலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஒருவேளை அதுக்கு அறிக்கை செய்ய முடியாத பாவங்கள் கூட நமக்கு இருக்கலாம், நமக்கு மறந்து இருக்கலாம். நம்ம செய்த எல்லா பாவங்களையும் கூட நம்ம பாவ அறிக்கை செய்ய முடியாது. பல பாவங்கள் சிறு வயதுல இருந்து நம்ம என்னணும்னா நிறையவே நம்ம ஞாபகம் இருக்காது. ஆனா என்ன பாவம் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தின்படி பாவம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறியாதது, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுதான் பாவம். சோ அப்படி இருக்கும்போது அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி, இயேசுவே நான் உம்மை தெய்வமாக ஏற்றுக்கொள்றேன், இயேசுவே நான் உம்முடைய அன்பை அறிந்து கொள்றேன், நீங்க எனக்காக பாவமா, நீங்க கல்வாரி சிலுவையில எனக்காக சாபமா, நீங்க என்னுடைய நோய்களை நீங்க சுமந்து கொண்டீங்க அப்படின்னு நீங்க விசுவாசிக்கும் போது, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்க சாபங்கள் நீக்கப்படும், நீங்க ஆசீர்வாதமாவீங்க, உங்க வியாதிகள் சுகமாக்கப்படும். அவருடைய தழும்புகளால் குணமானோன்னு வசனம் சொல்லுது. ஒருவேளை நீங்க எல்லாம் இருந்தாலும் ஒருவேளை வியாதியில கஷ்டப்படலாம், இந்த வியாதி டாக்டரால சுகமாக்கப்படலன்னு சொல்லலாம். ஆனா இயேசு நம்மளுடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து கொண்டார்னு போட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53. அதே போல அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு பேதுரு சொல்லியிருக்காரு புதிய ஏற்பாட்டுல. அப்ப அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாயிட்டோம். நம்ம பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்போது நமக்கு முழுமையான பாவம் மன்னிப்பும், அதே போல ஆண்டவர் சொன்ன யோவான் 3:16 படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்ம எப்பொழுதும் நம்ம கர்த்தரோடு கூட வாழ முடியும். அதனால அப்படிப்பட்ட இயேசுவை நீங்க இன்னும் அறிந்து கொள்ளணும்னா ஒரு பைபிள் வாங்கி வாசிங்க. பைபிள்ல வாசிக்கும் போது நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி நிறைய தெரிந்து கொள்ளுவீங்க. அதே போல கிராமங்கள்ல கண்மணியை கேள் நிகழ்ச்சி மூலமாகவோ இல்ல கிராம மிஷனரி இயக்கம் மூலமாகவோ கூட உங்க கிராமங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிவி சேனல் மூலமாகவும் வந்து சத்தியம் வருது, சுவிசேஷம் வருது. அதே போல சிறு பிள்ளைகளுக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க சண்டே கிளாஸ் விபிஎஸ் மூலமாக. அப்படிப்பட்ட இடங்களுக்கு நீங்க சென்று அங்க இருக்கிற அண்ணன்மார்கள் அக்காமார்கள் சொல்லி கொடுக்கறத இன்னும் அதிகமாக கேட்டு ஆர்வமோடு நீங்க கலந்து கொண்டு, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க எல்லாரையும் அந்த இடத்துல கிராமங்கள் நடக்கிறவங்களை கூட்டிட்டு போங்க. இயேசுவை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ணலாம் எல்லாரும் சேர்ந்து.
ஏசப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்துல ஆண்டவரே, இப்படி இந்த வாலிப பிள்ளைங்களிடத்தெல்லாம் உம்மை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு குடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதேபோல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்கள், சிறு பிள்ளைகளை யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ, கேட்குறாங்களோ எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அப்பா அந்த நேரத்துல அவங்க இருதயத்துல என்ன தேவைகள்லாம் இருக்குதோ அப்பா, எதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கிறீர். நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறீர் என்று உங்க வார்த்தை சொல்லுகிறதுப்பா. சகலத்தையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. இருதயங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்பா, இன்றைக்கு அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவருடைய வேண்டுதல்கள் நீர் அறிந்திருக்கிறீர்ப்பா. அவருடைய ஏக்கத்தை அறிந்திருக்கிறீர். அவருடைய வாஞ்சை அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் இந்த நேரத்துல ஏசப்பா நீங்க நிறைவேற்றி கொடுங்க. கேட்கிற எல்லா பிள்ளைங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க சித்தத்தை செய்து அவங்க வாழ்க்கையில உமக்கென்று வாழ்வதற்கும், சந்தோஷமா மகிழ்ச்சியா இந்த உலகத்துல இருப்பதற்கும் ஆண்டவரே, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஆண்டவரே பரலோகத்துல வந்து உம்மோடு கூட எப்பொழுதும் சந்தோஷமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கும் இந்த பிள்ளைங்களை கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.